நான் உங்களுக்கு சாப்பிட்டு காட்ட போகிறேன். பிச்சு போட்டுக்கணும். ஊற்றியாச்சு. சால்னா வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா பாருங்கள். அம்மியில் அரைச்சி வச்சதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. வீட்டில் அரைச்ச மசாலா அதை விட டேஸ்ட்டாக இருக்குது. பரோட்டா பஞ்சு பூரா இருக்குது. இதே மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நான் கேரண்டி. மாவு நல்லா விரவியாச்சு. இதுதான் பக்குவம். இப்போ நான் 1 கிலோ பொட்டு வந்து நான் காட்ட போகிறேன். மெதுவாட்டு ஒவ்வொரு பக்கத்தையாக பிடிச்சி திருப்பி அடிக்கணும். உங்களுக்கு நான் இந்த மெத்தட் கோலி சோடா சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம வந்து என்ன சமையல் பார்க்க போறோம்னா, ஒரு பரோட்டாவும் சால்னாவும் தான் பார்க்க போறோம். நம்ம வீட்டிலே வந்து ரொம்ப ஈஸியான மெத்தட்ல வந்து பரோட்டா நம்ம செய்யலாம். நீங்க எல்லாருமே கடையில போய் பரோட்டா வாங்குவீங்க. வீட்டில் செய்ய தெரியாம நம்ம சரி வெளியே போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு. ஆனா இது வந்து சுலபமான முறையில நல்ல டேஸ்டியா ஹெல்த்தியா நம்ம வந்து அழகா பரோட்டா செய்து பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்போ தேவையான பொருட்கள் என்னென்னு நம்ம பார்த்துருவோமா? இப்போ 1 கிலோ மைதா மாவு எடுத்துக்கோங்க. 1 கப் பால், 1 டேபிள் ஸ்பூன் சீனி, தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கோங்க. மாவை ஒரு மண்சட்டியில தட்டிக்கோங்க. அதுல தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் சீனி போட்டுக்கோங்க. ஒரு கப் பால் சேர்த்துக்கோங்க. உப்பையும் சீனியும் நல்லா கிளறிட்டு பால் ஊற்றிக்கோங்க. 1 கப். நல்ல சைடா அழகா விரவிக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமா அப்படி விரவி எடுத்துக்கோங்க. அந்த கட்டிய விரவுன மாவெல்லாம் மேலட்டால் எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஈஸியான மெத்தடாக இருக்கும். அப்புறமா மறுபடியும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒவ்வொரு மேலே இருக்கிற ஒவ்வொரு மாவையும் அப்படி விரவி அப்படியே எடுத்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ தனித்தனியாக விரவி வச்ச மாவை ஒன்றா சேர்த்து நல்ல பஞ்சு போல் சாஃப்டாக விரவிக்கோங்க. மாவு கொஞ்சம் விரவிட்டே இருக்கும்போது கையில் ஒட்டுச்சுன்னா கொஞ்சம் மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ மாவு நல்லா விரவியாச்சு. இதுதான் பக்குவம். அடுத்து ஒன்று பாருங்கள், மாவு வந்து இந்த மாதிரி சாஃப்டாக தான் வரணும். இப்போ இந்த மாவுக்கு மேலே என்ன பண்ணணும்னா கொஞ்சம்
எண்ணெய் ஊற்றணும். மேல் பக்கம் கீழ்ப்பக்கம் எல்லா இடமும் எண்ணெய் படும்படி நல்லா தடவி ஊற வச்சிடணும். ஒரு 3/4 மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். பார்த்தீங்களா, அப்படியே இருக்கட்டும். அது வந்து ஒரு அந்த உருண்டை பிடிக்கிறதுக்குன்னு ஒரு பக்குவம் வரும். இல்லைன்னா உடனே போட முடியாது. இது 3/4 மணி நேரம் வெயிட் பண்ணணும். இப்போ நம்ம பரோட்டா மாவு வந்து விரவி வச்சுட்டோம். அதுக்கு வந்து நம்ம ஹோட்டல் ஸ்டைலில் வந்து சால்னா ரெடி பண்ண போகிறோம். அந்த சால்னாவுக்கு தேவையான மசாலா வந்து நான் இப்போ அம்மியில் அரைக்க போகிறேன். அதுக்கு தேவையானது பார்ப்போமா? அரைக்கிறதுக்கு தேவையான பொருள் வந்து 1 டீஸ்பூன் கசகசா எடுத்துக்கோங்க, ஒரு 6-7 கேஷ்யூ நட்டு. இப்போ இந்த 2 இதையும் வந்து கொஞ்சம் தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க ஒரு 10 நிமிஷம். அது ஊறட்டும், அப்போ தான் அரைக்கும்போது சரியாக வரும். இது அப்படியே ஊறட்டும் 10 நிமிஷம். இது 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், இது 1/4 கப் தேங்காய், வெங்காயம் நறுக்குன சின்ன உள்ளி வந்து ஒரு 15 காணம் எடுத்துக்கோங்க. இப்போ நான் காணிச்ச எல்லாத்தையுமே அம்மியில் வச்சு அரைக்கலாம் வாங்க. இப்போ நான் அம்மியெல்லாம் நல்லா கழுவிட்டு அரைக்க போகிறேன். கேஷ்யூ நட்டு இதையும் அரைச்சிக்கலாம். இப்போ வணக்குது பாருங்க. 1/4 கப்பு தேங்காய். இப்போ இதை வந்து நல்ல மை போல் அரைச்சிக்கணும். இப்போ அம்மியில் அரைக்கிறதுனால நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து நீங்களும் அம்மியில் அரைச்சி பாருங்கள். நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும், குழம்பும் நல்ல ருசியாக இருக்கும். இப்போ அரைக்கிறது எனக்கே ரொம்ப மணமாக இருக்குது. இந்த பெருஞ்சீரகம், தேங்காய் வாசம் எல்லாமே நல்ல மணமாக இருக்கு. இது கொஞ்சம் அரைச்சாச்சுல, அடுத்தது சின்ன வெங்காயத்தை நல்லா தட்டி போட்டு அரைக்கணும். ரெண்டா தட்டி தட்டி அரைக்கணும். நல்லா அரைச்சாச்சு, நம்ம இதை வலிச்சிடலாம். இப்போ இதை வந்து வலிச்சாச்சு. நல்லா வலிச்சிட்டு தண்ணியை வந்து அதிலே ஊற்றிடுங்க, அதுதான் டேஸ்ட்டு. நல்ல கல்லை கழுவி ஊற்றுங்க. இப்போ குழம்புக்கு தேவையான வெங்காயம் தக்காளி எடுத்துக்கலாம். இப்போ 3 வெங்காயம், 3 தக்காளி, ஒரு பெரிய பச்சை மிளகு. இந்த பச்சை மிளகு 2 பச்சை மிளகு சமம் பெருசாக இருக்குது. நம்ம எடுத்து சின்ன சின்னதாட்டு கட் பண்ணிக்கலாம். இந்த பச்சை மிளகா வந்து 2 நறுக்கி போடுங்க. தக்காளி 3 வெங்காயம் 3 தக்காளி சொன்னேன், 3 வெங்காயம் வெட்டியாச்சு. அடுத்து தக்காளி வெட்டணும், அதுவும் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. இந்த மேல் பக்கத்தை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ தக்காளி வெங்காயம் எல்லாமே கட் பண்ணியாச்சு, எல்லாம் ரெடியாக இருக்குது. நம்ம 3/4 மணிக்கு ஒரு மைதா வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கு. அதனால் நம்ம உருண்டை பிடிச்சி வச்சிடலாம். அதை
நம்ம 3/4 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ பாருங்க இது எவ்வளோ அழகாக சாஃப்டாக ஆயிடுச்சு. கையில் தொடும்போது நல்ல இலகுனது மாதிரி அழகாக வந்திருக்கு. நம்ம கொஞ்சம் ஒரு கிண்ணத்தில் எண்ணெய் எடுத்து அந்த டேபிளில் தடவிட்டு இப்போ நம்ம இதில் மாவை வந்து எடுத்து உருட்டிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம எப்படி இதை உருண்டை பிடிக்கலாங்கிறத நல்லா கவனமாக பாருங்கள். இந்த உருண்டை வந்து மேல் பக்கத்தை உள்பக்கமாக உருட்டி 2 கை வச்சு உருட்டிட்டு அதை இந்த மாதிரி பலூன் மாதிரி உருண்டையாக இந்த 2 கை வளையத்துக்குள்ளே அப்படி கொண்டு வாங்க. கரெக்டாக அதை டைட் பண்ணிக்கோங்க. அப்படி திருப்பிக்கோங்க. திருப்பின உடனே அந்த உருண்டை அழகாக வந்துடும். இதே மாதிரி 1 பை 1 அழகாக உருண்டை பண்ணி எடுத்துக்கோங்க. இதை நீங்கள் அடிக்கடி செய்யும்போது ஒரு பக்குவமான ஒரு இதுக்கு வந்துடும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் கரெக்ட் இல்லாமல் இருக்கும். 2வது செய்ய செய்ய அந்த உருண்டை கரெக்டாக வந்துடும். பாருங்கள், அதை திருக்கி அழகாக எடுக்கணும். அந்த உருண்டையை நல்லா அழகாக வந்துடும். இப்போ நான் 1 கிலோ போட்டேன். இப்போ எத்தனை வந்திருக்கு? 10. கொஞ்சம் இருங்க, எண்ணிடலாம். இந்த உருண்டை எத்தனை இருக்குன்னு நீங்களே எண்ணி கமெண்டில் சொல்லுங்கள் பார்ப்போம். இது ரவுண்ட் பண்ணி பரோட்டா சுடுவாங்க. இது 2வது ஸ்டெப்பு. அந்த இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு எந்த உருண்டை உருட்டி வச்சோமோ அதை முதல்ல எடுங்க. லாஸ்ட்டாக உள்ளது எடுக்க வேணாம். அதுதான் பக்குவமாக இருக்கும் போடுறதுக்கு. நான் கையிலே வந்து இந்த மாதிரி தட்டுவேன். ஆனால் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக நான் சப்பாத்தி இந்த உருட்டுறது வந்து நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது வந்து தெரியாதவங்களுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு காட்ட போகிறேன். இது வந்து நல்ல இந்த மாதிரி கனமாக இல்லாமல் விரிவாக உருட்டிக்கணும். இங்கே பாருங்கள், இப்படி ரவுண்ட் அப்படி உருண்டையாக வரும். கனமாக இருக்க பாகத்தை எல்லாம் இந்த மாதிரி உருட்டி தேய்ச்சி விடுங்க. இப்போ இதை நல்ல ஒரு பாகம் இல்லாமல் நல்ல லேசான பக்குவத்தில் எடுத்தாச்சு. இது என்ன செய்யணும், ஒரு பக்கமாக எடுத்து இழுத்து விடணும். இழுத்துட்டு இப்படி எடுக்கணும். மேலே தூக்கிட்டு இதை ரவுண்ட் பண்ணணும். இது பரோட்டா போட தெரியாதவங்களுக்கு நான் இந்த மெத்தட் சொல்லி தந்திருக்கேன். இப்போ ஹோட்டலில் வந்து எப்படி தட்டுவாங்கங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். மறுபடியும் ஒரு உருண்டை. இப்போ நான் சப்பாத்தி கட்டை வச்சு உருட்டலை, ஹோட்டலில் எப்படி செய்வாங்களோ அதை மாதிரி செய்கிறேன். இந்த கையை எப்படி இதில் வச்சுட்டு இந்த அடிப்பக்கத்தை இப்படி தூக்கி மெதுவாட்டு ஒவ்வொரு பக்கத்தையாக பிடிச்சி திருப்பி திருப்பி அடிக்கணும். அப்போது இந்த கனமான பக்கம் எல்லாம் லேசாகிடும். இப்போ இடையில கிளியவும் செய்யும். அப்போ அந்த கிளியும்போது என்ன செய்யணும், இந்த மாதிரி விரிவு பண்ணணும். இப்படியே எடுக்கணும். எடுத்து இதை பிடிச்சி இதிலே ஒரு ரவுண்ட் பண்ணணும். இப்படி பிடிச்சிக்கோங்க. இப்படி பிடிச்சி இப்படி ஒரு ரவுண்ட் பண்ணணும். இதுதான் எப்படி இருக்கு. இதை வந்து இப்படி தாளம் தட்டிகிட்டே இருக்கணும். அப்போ விரிஞ்சிட்டு இந்த மாவு
இதை மாதிரி எல்லா பரோட்டாயும் இந்த மாதிரி செய்யுங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் இதை வீட்டில் செய்து பழகலாம். 2 வாட்டி கொஞ்சம் வராத மாதிரி இருக்கும், ஆனால் வந்துடும். நம்ம முயற்சி பண்ணுறதுல தான் எல்லாமே இருக்குங்க. பாருங்கள், பனியன் மாதிரி கிழிஞ்சு வந்திருக்கு, ஆனாலும் பரவாயில்ல. இப்போ அடுப்பு பற்ற வச்சாச்சு. நம்ம ஒரு மண்சட்டி வைக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கின உடனே தக்காளியும் சேர்த்து வதக்கிக்கோங்க. உப்பு கொஞ்சம் தேவையான அளவு போட்டுக்கோங்க, அப்போதான் வெங்காயம் வேகும். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் சேர்த்து கொஞ்சம் வேகணும். வெங்காயம் நல்லா வதங்கும்போது கொஞ்சமாக புதினா போட்டுவிடுங்க. சால்னாக்கு வந்து புதினா போட்டால் நல்லாயிருக்கும். 1 ஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி போட போகிறோம். ஒன்றரை ஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர், சாதா சில்லி பவுடர் 1 ஸ்பூன், மல்லிப்பொடி 1 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன். இந்த மாதிரி நல்லா குழஞ்சி வெந்திருக்கணும், அப்போ தான் அந்த குழம்புக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா, இந்த மசாலா வந்து நம்ம ஊற்றப்போம். கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கணும். அதிகமாக நான் தண்ணி சேர்க்க மாட்டேன், ஓரளவு கரெக்டாக சேர்த்தோம்னா புரோட்டாவுக்கு நல்லாயிருக்கும். ரொம்ப தண்ணியாக்க வேண்டாம், கரெக்டான தண்ணி ஊற்றுங்க. இன்னும் கொஞ்சம் கொதிக்கணும். பதத்தில் வந்தாச்சு, கொதிச்சாச்சு நல்லா. நம்ம இன்னி இதை இறக்கிடலாம். லாஸ்ட்டாக சால்னா மேலே வந்து கொஞ்சம் மல்லிக்கீரை
இப்போ பரோட்டா போடுறதுக்கு நம்ம தோசைகள் வைக்கலாம். இந்த சைடாக இப்படி எடுத்துக்கோங்க. ரொம்ப சப்ப வேணாம், இந்த மாதிரி கரெக்டாக இருக்கணும். இப்போது நம்ம தோசைக்கல் காஞ்சிருக்கும், போடலாம். இப்போ இந்த கல்லில் 2 பரோட்டா தான் சேரும், அதனால 2 போட்டாச்சு. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிடலாம். மேலே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கொடுக்கணும். இப்போ அடுத்த பக்கம் திருப்பிடலாம். இப்போ 2 பக்கம் திருப்பி போட்டாச்சு. பரோட்டா வந்து ரெடி ஆயாச்சு. எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ அந்த பரோட்டா வந்து நம்ம எடுத்து வச்சாச்சு டேபிளில். இதை இந்த பக்கம் 2 தட்டு, இந்த பக்கம். அப்போது லேயராக இந்த மாதிரி வந்துடும் பாருங்கள். அப்போ சாப்பிட்டு நல்லாயிருக்கும். இப்போ பஞ்சு போல் இருக்குது. இதே மாதிரி உங்கள் வீட்டில் நீங்கள் செய்து பாருங்கள், கண்டிப்பாக நல்லா வரும். இதுக்கு நான் கேரண்டி. இப்போ நான் உங்களுக்கு சாப்பிட்டு காட்ட போகிறேன். முதல்ல பரோட்டாவை வந்து பிச்சு போட்டுக்கணும். இப்போ நான் வந்து சின்ன வயசில் எங்கள் அம்மா பரோட்டா போடுவாங்க, பக்கத்துலேயே நிற்பேன், நல்லா ஆசையாக சாப்பிடுவேன். இப்போது எங்கள் அம்மாவுக்கு பிறகு நான் வந்து நிறைய பரோட்டா போட ஆரம்பிச்சிட்டேன். இப்போ நான் பயங்கரமாக இப்போ குழம்பு ஊற்றி சாப்பிட போகிறேன். இப்போது குழம்பு எல்லாமே ஊற்றியாச்சு. ரொம்ப டேஸ்ட்டு, ரொம்ப அருமையாக இருக்குது. குழம்பு சால்னா வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. பாருங்கள், நல்லா பாருங்கள் எப்படி தளதலான் இருக்கு. அம்மியில் அரைச்சி வச்சதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. வீட்டில் அரைச்ச மசாலா அதை விட டேஸ்ட்டாக இருக்குது. பரோட்டா பஞ்சு பூரா இருக்குது, எதுவுமே குறை சொல்ல முடியல. அதனால் இதே மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக செஞ்சுட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.